அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழக மக்கள், தமிழகத்திற்கு தீர்ப்பு எழுதக்கூடிய நீதிபதிகள் குப்பைக்கு வரி போட்ட கோமான்களுக்கும் கழிவறைக்கு வரி போட்ட கயவர்களுக்கும் மக்களை ஏமாற்றி பணத்திற்காக இந்த நாட்டை விலை பேசிவிடலாம் என்று நினைக்கக்கூடிய அறிவாளிகளுக்கும் மக்கள் சரியான பாடம் புகற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம். இது தெய்வீக தமிழகம். இங்கே கள்ளச்சாராயம், மதுபோதை, இறைத்தன்மை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று தமிழகத்தை கங்கணம் கட்டி கொண்டிருக்கும் பல குழுக்களாக இருக்கக்கூடிய கயவர்கள், இவர்களுக்கெல்லாம் தீர்ப்பு எழுதக்கூடிய நாள் இன்று. யாராவது பொருளுக்கோ பணத்துக்கோ இந்த நாட்டை அடகு வைக்கக்கூடாது. அடகு வைத்தவர் முழுவதும் கடந்த காலத்தில் நாம் நிறையாக பார்த்திருக்கலாம். ஒரு காலத்தில் இந்த கோவை மாநகரில் கோவை தென்றல் ராமநாதன் சொல்லி இருந்தார் ஒருத்தர். கள்ள ஓட்டு போகிறதுல மிகப்பெரிய தேர்ச்சி பெற்றவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இருக்கிறவங்க. ஆனால் இன்றைக்கி நவீன முறையில் பணத்தை கொடுத்து பொருளை கொடுத்து மக்களை எப்படியாவது விலை பேசிவிட்டு இந்த தேசத்தை அபகரிக்கலான்னு சொல்லி நினைக்கிறாங்க. 2-3 நாட்களாக மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்து கொண்டு இருந்தன. தேர்தல் ஆணையம் வியாபாரத்துக்கு கொண்டு போக பணமையும் தன் சொந்த பணங்களாக இருக்கக்கூடிய சேமிப்பு பணங்களையும் கொண்டு சென்றால் அதையெல்லாம் ஏதோ தேர்தலுக்கு லஞ்சம் கொடுப்பது பணம் போல நினைத்து மக்களிடம் பறித்து கொண்டார்கள். ஆனால் இவ்வளோ கோடி இங்கே வந்திருக்கே, இதையெல்லாம் ஏன் போய் பிடிக்கல? பல பேர்த்தோட கேள்வியும் அது. ஆனால் அதற்கான பதில் இல்லை. இது நீதிமன்றம் போகுமா தெரியல. ஆனால் இன்று நீதிமான்களாக இருக்கக்கூடிய பொதுமக்கள், நீங்கள் இந்த தீர்ப்பை சரியாக எழுத வேண்டும். இந்த தெற்கிலே நடப்பது போல இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிட்டால் தமிழகம் முழுவதும் நடைபெறும். இந்துக்கள் அனைவரும் சிந்தியுங்கள். திருப்பரங்குன்றம் தீபத்தை இன்று வரை நாம் ஏற்ற இயலவில்லை. இந்த கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பட்டியப்பன் தேர் ஓடுவதற்கு எவ்வளோ சிரமப்பட்டோம். சிவனடியார்களும் பொதுமக்களும் பக்தர்களும் அனைவருமே, ஹிந்து இயக்க சார்ந்தவர்களும் அனைவரும். இப்படி 80% ஹிந்துக்கள் இருக்கும் பகுதியில் ஒரு வழிபாட்டுக்கும் நம் கலாச்சாரத்திற்கும் இப்படியெல்லாம் நம்ம போராடணுமா? ஒவ்வொரு நாட்டில் தன் கடமையை செய்வதற்காக அவர்கள் பணம் செலவு செய்து செய்கிறாங்க. ஆனால் இங்கே கடமையை செய்வதற்கு நாம் ஊதியம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து செய்ய வேண்டிய சூழ்நிலை உள்ளது. என்ன காரணம்? இந்த 5000க்கும் 2000க்கும் 10,000க்கும் இந்த நாட்டை அடகு கேட்பது போல அந்த அடமானக்காரரிடம் ஒப்படைப்பதனால்தான். அதனால் நல்லா சிந்தித்து மின்சார கட்டணத்தை நினைவில் வைத்து கொள்ளுங்கள், குப்பை வரியை நினைவில் வைத்து கொள்ளுங்கள், வீட்டு வரியை நினைவில் வைத்து கொள்ளுங்கள், ஜாதி கலவரம் மதக்கலவரத்தை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். கல்வியிலே எந்த அளவுக்கு நாம் பின்தங்கி இருக்கிறோம் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். தமிழ் என்று பொய்யை சொல்லி மக்களை மடையனாக்கிய 70 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய இந்த பாரம்பரியத்தை தூக்கி எறிந்துவிட்டு தேசிய சிந்தனையும் கலாச்சார நல்ல ஒழுக்கமும் இந்த நாட்டுக்கு பறைசாற்ற வேண்டும். அதற்காக தயவு செய்து உங்கள் காலை தொட்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் ஜனநாயக தீர்ப்பை சரியாக எழுதுங்கள். இல்லையென்றால் வருங்கால சந்ததிகள், ஏற்கனவே சந்ததிகள் இல்லை, மதுபோதையிலும் மதுபானத்தின் மூலமாக ஒரு தலைமுறை அழித்த பெருமை இந்த
மதுபான ஆலை முதலாளிகளுக்கு உண்டு. இன்னொரு தலைமுறை அழித்திட வேண்டாம். உங்களை இரு கரம் கூப்பி இரு காலை தொட்டு வணங்குகிறோம். பணத்திற்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு இந்த தமிழகத்தை அடகு வைத்து விடாதீர்கள். உங்கள் சுயமரியாதையை இழந்து விடாதீர்கள். நம் கலாச்சாரத்தை அழித்து விடாதீர்கள். நாம் இறைவனை வணங்கக்கூடிய நல் உள்ளங்களாக இருக்கிறோம். தயவு செய்து காப்பாற்றுங்கள். தமிழகத்தை திருடரிடம் ஒப்படைத்து விடாதீர்கள். பணத்தை கொடுத்தால் பெற்றுக்கொள்ளுங்கள், பொருளை கொடுத்தால் வாங்கிக் கொள்ளுங்கள். வாக்கை மட்டும் சரியாக அளித்து விடுங்கள். நன்றி, வணக்கம்.